ஹலோ கைஸ், சோனி யூசர் எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த செட்டிங்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அது என்னன்னா, செட்டப்பில் போயிட்டு ஆன்டி டஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதில் போயிட்டு இந்த ஷட்டர் பெண்ட் பவர் ஆஃப் வந்து எல்லாரும் ஆனில் வச்சுருப்பீங்க. ஆக்சுவலி இது என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்கள் எப்போ வந்து கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு லென்ஸை சேஞ்ச் பண்ணுறீங்களோ, இந்த ஷட்டர் பிளேடு வந்து சென்சாரை க்ளோஸ் பண்ணிடும். ஏன் இது இப்படி பண்ணுதுன்னா, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் உள்ளே போகாமல் சென்சாரில் போய் டச் ஆகாமல் தடுக்குது. ஆக்சுவலி இது எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே வந்து டஸ்ட் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் நின்றுட்டு லென்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது மட்டும் இப்படி பண்ணால் போதும். மற்ற டைம் அந்த செட்டிங்ஸை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இந்த டஸ்ட்டு இந்த இந்த இது இருக்குல்ல, ஆக்சுவலி இந்த ஷீல்டு, இந்த வந்து வெறும் தின்னான ஒரு மெட்டல் தான். இது மெட்டலான்னு கூட எனக்கு தெரியல. ரொம்ப தின்னான ஒரு மெட்டல். இங்கே டச் பண்ணுறேங்க பாருங்கள், எவ்வளோ லைட்டாக இருக்குன்னு. இது வந்து சோனி யூசர்ஸ் நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிருக்கு, உடஞ்சிருக்கு, பெண்ட் ஆகிருக்கு. இது வந்து நீங்கள் லோக்கலில் நீங்கள் வந்து கொடுத்தாலுமே 20,000 ரூபா கிட்ட செலவாகும். நீங்கள் சோனி சர்வீஸ் சென்டரில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 40,000 ரூபா வரைக்கும் பில் வரும். ஸோ இதை வந்து எப்போ உங்களுக்கு தேவையோ, இந்த இடத்துல டஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற இடத்துல மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற டைம் இது யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இது குறிப்பாக வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் 5 நிமிஷத்தில் 10 வாட்டி 15 வாட்டி லென்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ ஒவ்வொரு டைமும் இந்த செட்டிங்ஸ் ஆனில் இருக்கிறப்ப ஆஃப் பண்ணி லென்ஸ் சேஞ்ச் பண்ணுறப்ப டப்பு 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 டப்புன்னு அந்த அடிச்சுட்டே இருக்கும்ல. ஸோ அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பெண்ட் ஆயிரும், பிரேக் ஆயிரும். ஸோ அந்த கட்டத்துக்கு நம்ம போக வேண்டாம். ஸோ எப்போ தேவையோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. டஸ்ட் இல்லைனா தேவையில்லை. இதை வந்து உங்கள் சோனி யூசர் ஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு ஆஃப் பண்ணிடுங்க. ஷட்டர் இருக்க இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் வீடியோ நான் அப்பப்போ போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க.